கமல் சார் இருந்தாதான் பிக் பாஸ் நல்லா இருக்குமா இல்ல கமல் சார் போல வேற யாரும் வந்தா நல்லா இருக்குமா? அப்படின்ட்டு இல்லை, பிக் பாஸ் யார் வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ நடத்துறதே வந்து அந்த 16 பேருக்கோசம் தான். அதை கரெக்டாக நடத்தின்னு போகிற பர்சன், கரெக்டான பர்சன் வந்தாலே நல்லா தான் இருக்கும் பிக் பாஸ். அவர் தனிப்பட்ட இஷ்யூனால போறாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. சோ அது கரெக்டா இல்லையா? முன்ன மாதிரி பண்ண முடியல அவரால். ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கடைசியா வர அவர் வந்து தப்பா முடிவெடுத்தாரு. அதனால எல்லாத்துக்கும் ஒரு கோவம். அதனாலதான் கமல் சார் வெளியே ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அவர் வந்து தனிப்பட்ட கருத்துக்காக தான் வெளியே போயிருக்காரு. ஆமா, வேற எதுவும் கிடையாது. சரி, ஓகேண்ணா. பிக் பாஸ் இப்போ வந்து விஜய் சேதுபதி தான் ரொட்டன் கமல் சார் போல வருவார். ஸோ அவர் மாதிரி பண்ணுவாரா இல்லை இவரோட பெஸ்ட்டாக இருப்பாரா இல்லை மொக்கையாக தான் இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? பெஸ்ட்டாக வேறு யார் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லணும்னா எஸ்டிஆர் வந்தால் நல்லா. பிக் பாஸ் பார்ப்பீங்களா? பார்ப்பேன். பிக் பாஸ் வந்து அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இன்னும் செப்டம்பர் வந்துருச்சு, ஆனாலும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் ஆடியன்ஸாக இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் தூண்டிகிட்டே தான் இருக்குது. அதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு எதாவது தெரியுமா? இப்போ அங்க ஆங்கர் ஃபர்ஸ்ட் வந்து கமல் இருந்தாங்கல்ல, கமல்ஹாசன் சார் இருந்தாரு. இப்போ அதை மாதிரி வந்து இப்போ வேற இவரை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவரு வரமாட்டேன்னு சொல்லிட்டதுனால வேற ஒருத்தரை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக கொஞ்சம் யாரை தேர்ந்தெடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்காக லேட் ஆயிருக்கும். சூப்பருக்கு. ஆக்சுவலாக நிறைய பேத்துக்கு இந்த இது தெரியல, பட் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க பேர் என்ன? உங்க பேரு? நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. சார் கேக்குறல சொல்லுங்க. ஏன் உங்களை வீரப்பனா? நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல, உங்க பேர் தானே. சரி, ஓகே. பிக் பாஸ் பாப்பீங்களா? கண்டிப்பா நான் பண்றேன். கமல் சாருக்கு வந்து அதிக ஃபேன்ஸ் இருக்கு, அதனால தான் பிக் பாஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் அதிகம் தமிழ்நாட்டில். ஸோ அப்படின்னு நிறைய கருத்துக்களை வச்சுட்டே தான் இருக்காங்க. அது உண்மையா? பிக் பாஸ் வந்து நீங்க கேட்டது எனக்கு புரியல சரியா. பிக் பாஸ் ஆகஸ்ட்லயே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ நாள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, உங்க நேம் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாருங்க. நேம் என்னண்ணா? என் பேர் கார்த்திக். கார்த்திகா. கார்த்திக். சூப்பர்ண்ணா. இப்போ இன்ஸ்டாலே ஃபேமஸாக இருக்க உங்க பேர் தான் போலயே. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பிக் பாஸ்ல வந்து ஆகஸ்ட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ செப்டம்பர் ஆகியும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ தான் ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அதனால் அது சம்மந்தமாக. ஸோ அதான் கரெக்டான தெரியல உங்களுக்கு வந்து அவர் வந்து அரசியலுக்கு போனனால இவர் வரமாட்டேங்கிறாருன்னு சொன்னாங்க. ஸோ கமல் சார் என்னென்னா பட வாய்ப்புகள் வந்தனால நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மையாக தனிப்பட்ட விஷயம் இல்லையா, இல்லை படம் வந்தனால தான் போயிருக்காரா? இல்லை, இப்போ அடுத்தடுத்து அவங்களுக்கு 2-3 மூவி இருக்குல்ல, அதனால் அதை கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக வேறு ஆளை வேணால் ரெஃபர் பண்ணுவோம். கமல் சார் ஏன் இவ்வளோ நாள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு யார் வந்து ஏன் பார்க்க? அதான் எங்களுக்கு தெரியல, என்ன காரணம்னு தெரியல. அதனால நீங்க சொன்னாதான் தெரியும். ஏன் காரணம் ஆரம்பிக்கல அப்படின்னு என்னோட கேள்வி. பிக் பாஸ்ல வந்து ஆடியன்ஸ் வந்து அதிகமாக கமல் சாரோட பீச்சுக்காக தான் வந்து இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்து ப்ராப்பராக இருக்கிற ஒரு சேனல் சரி விஜய் டிவி. ஸோ அதில் வந்திருக்க ஒரு நிகழ்ச்சி பிக் பாஸில் வந்து ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்கங்கிறது வந்து ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு இது கருத்து என்னென்னா கமல் சாருக்காகத்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையா? அப்படின்ட்டு யாருமே இல்லை. அங்கே வர்றாங்களா, அந்த 15 பேர் வராங்களா, அவங்களுக்காக தான் பப்ளிக் பார்க்குறாங்க. ஒருத்தருடைய கேரக்டர் எப்படி, வீட்டில் எப்படி இருக்காங்க, வெளியே எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும். அந்த கேரக்டர் அந்த சீசன் 1லேருந்து இப்போ வரைக்கும் போகுதுன்னா அந்த கேரக்டரை பார்க்க மட்டும்தான் வராங்களே கண்டி. கமல் சார் வந்து அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூணாக தான் இருக்கார். அவங்கள வழி நடத்துகிற ஒரு தூணாக தான் இருக்கிறாரே கண்டி. அவருக்கோசம் யாருமே பிக் பாஸ் பார்க்கல. கமல் சாருக்கு பல விஜய் சேதுபதி சார் வராரு. சரி, ஸோ கமல் சாருக்கு ஈடா அவர் பண்ணுவாரா இல்லை பண்ண மாட்டாரா? கண்டிப்பா பண்ணுவாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னன்னு கேட்டா அவருக்கு துணிச்சல் அதிகம், அதனால கண்டிப்பா பண்ணுவாரு. அப்படியா? எந்த மாற்றம் கிடையாது. விஜய் சேதுபதி சார் வந்தாலுமே நல்லாவே இருக்கும். ஏன்னா அவர் நடிக்கும் போதே அந்த அந்த ஆக்டிங்லேயும் அவருடைய நடிப்பு வந்து உண்மையாக தான் இருக்குமே கண்டி. இதில் வந்தால் இன்னமும் உண்மையாக தான் இருக்கும், இன்னும் சூப்பராக தான் போகும் பிக் பாஸ். 7 சீசன் வந்து அவர் நடத்தின்னு வந்தார். இப்போ இவர் வரும்போது இவருடைய பேச்சு தன்மை, அந்த அவர் ஜட்ஜ் பண்ணுறது அதெல்லாமே எப்படி இருக்குன்றது பார்க்குறதுக்கு ஆர்வமாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ விஜய் சேதுபதி சார் தான் வந்து சைன் போட்டார், நான் தான் பிக் பாஸ் பண்ண போகிறேன்னு. இன்ஸ்டாவில் எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க விஜய் சேதுபதி சார்னு. சார் கமல் சாருக்கு ஈடாக இருக்குமா இல்லை வேறு மாதிரி இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாரா? அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட ரிவ்யூ சொல்லணும். இந்த 7 சீசனாக உங்களுக்கு பெஸ்ட்டாக யாரை பிடிக்கும்? இவங்க வந்து எனக்கு இந்த சீசனில் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இருந்தாங்கப்பா 7 சீசனை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, வீட்டு கோமாளியில் இருந்தாங்களே அவங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க தான் உங்களுக்கு பிடிக்கும். சரி, 7 சீசன் 7 கண்டிப்பா நீங்க பார்த்து தான் பிக் பாஸ் பத்தி இவ்வளவு டீடைல் தெரிஞ்சிருக்கும். 7 சீசன்ல எந்த சீசன் ரொம்ப பிடிச்சிருக்கும்? சீசன் 1 தான் செம்மையாக இருக்கும்.
அதுலேயும் ஓவியா செம்மையாக இருக்கும். ஸோ எதனால ஓவியம் உங்களுக்கு அந்த சீசனில் ரொம்ப பிடிச்சிச்சு? அவங்க தான் அதில் வந்து அவங்க வந்து உண்மையாகவே இருந்தாங்க. அவங்களுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது, உண்மையான அந்த குணத்தை அவங்க காட்டினாங்க. எல்லாரையும் விட அவங்க சென்சிட்டிவாகவும் பொசிசிவ்னஸாகவும் எல்லாமே இருந்ததுனால தான் அவங்கள எல்லாருக்கும் பிடிச்சது, எனக்கும் பிடிச்சது. இப்போ ஃபேஸே தெரியாமல் இருக்கிற இவங்களுக்குலாம் கொடுக்கலாம். சரி, ஓகே, அதுவும் நல்லது தான். ஸோ அவ ஃபேஸே தெரியலனாலும் அவங்க ரியல் கேரக்டருக்காக தானே வந்து பிக் பாஸ் வராங்க. ஸோ அது தெரிஞ்சிருமே. ஸோ அப்போ ஃபேஸே தெரியாமல் ஆடியன்ஸோட ஒரு ரெஸ்பான்ஸ் நல்ல இதே இல்லாமல் இருக்கும்போது பிக் பாஸ்க்குள்ள வந்து நிறைய தப்பான கமெண்ட் தானே வெளியே வரும். இல்லை இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தீங்கன்னா ஜூலிங்கிறவங்க வந்து அது அவங்க ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டரே கிடையாது. இங்கே மாநாடு நடந்ததுனால அதில் வந்து அவங்க மோடியை தப்பாக பேசினதுனால அதில் வந்தாங்க. அவங்களாம் வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ட்ரஸ் கிடையாது, ஆக்டரும் கிடையாது. அவங்கள இம்பார்ட் பண்ணி அந்த சீசன் முழுக்க அவங்கள வச்சு தான் இது பண்ணாங்க. அது மாதிரி இது பண்ணாமல் இது வந்து ஃபேமிலி ரீதியாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, பிக் பாஸ் பற்றி உங்களுக்கு ஆர்வம் இருக்குது. பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும் பிக் பாஸ்க்கு, இந்த 16 பேர்ல இவங்க ஒரு ஆளாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு பர்சன் யாரு? கயல் சீரியல்ல இருக்க 2 ஹீரோவும் ஹீரோயினும் வரலாம். சரி, ஓகே, உங்க ஆசைப்படி எங்களுக்கும் வந்து கயல் சீரியல்ல இருக்க ஹீரோ ஹீரோயினி நோட் பண்ணிக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ் இது கண்டஸ்டன்டா நீங்க வரணும். சூப்பர்க்கா, பிக் பாஸ் எப்போ வரும்னு ஆர்வத்தில் தான் நாங்களும் இருக்கோம், நீங்களும் இருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பிக் பாஸ் எப்படி இருக்கும், இந்த சீசன் எப்படி போகுங்கிறத பார்க்கலாம்.